அளவியல் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஏன்னா அதெல்லாம் ஒரு மேஜரான டாபிக்ஸ். 6வதுல இருந்து 10வது வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே இருக்கக்கூடிய டாபிக்ஸ். அது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். அதனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த 8th வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வட்டத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்ப வட்டத்தினுடைய பண்புகள் அப்படின்றது கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்தது. வட்டத்தினுடைய பண்புகள் அப்படின்னா பாருங்க. வட்டத்தினுடைய பண்புகள். ஸோ இப்ப இங்க பாருங்க ஆக்சுவலா ஒரு மைய புள்ளியிலிருந்து ஒரு சம தூரத்தில் நகரும் புள்ளியின் பாதை தான் வட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மைய புள்ளியிலிருந்து சம தூரத்தில் நகரும் புள்ளியின் பாதை. இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா சம தூரத்தில் அப்படியே நகர்ந்துகிட்டே வந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒரு உருவம் நமக்கு வட்டமா இருக்கும். இந்த மைய புள்ளியையும் வட்டத்தின் மேல் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியையும் இணைக்கும் கோட்டு துண்டு ஆரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது வட்டத்தின் மேல் உள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை மைய புள்ளியின் வழியாக இணைக்கும் கோடை என்ன சொல்லுவோம் அப்படின்னா விட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அடுத்தது நான் அப்படின்றனா வட்டத்தில் மேல் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு. அதாவது மைய புள்ளி வழியா இல்லாம வட்டத்துல மேல ஏதாவது ஒரு 2 புள்ளியை இணைக்கக்கூடிய கோட்டுத்துண்ட நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப வட்டத்துல இருக்கக்கூடிய மிக பெரிய நான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விட்டத்தை சொல்லுவோம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த விட்டம் தான் நமக்கு என்ன சொல்லுவோம் மிகப்பெரிய நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மைய புள்ளியிலிருந்து நானுக்கு வரையக்கூடிய ஒரு கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியை ஏற்படுத்தும். நானுக்கு நீங்க எந்த சைடுல டிரா பண்ணாலும் சரி அது அக்யூரேட்டா நமக்கு 90 டிகிரியா தான் இருக்கும். இது இப்படி நீங்க போட்டுட்டீங்க. இப்ப இந்த இடத்துல இருக்குன்னா எப்படி போடுவீங்கன்னு கேட்டா அதுவுமே நமக்கு என்ன ஏற்படுத்தும்னா 90 டிகிரி தான் ஏற்படுத்தும். ஓகே. பேசிக்கான ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், சுற்றளவு 2 பை ஆர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பையுடைய மதிப்பு 22/7 அல்லது 3.14 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க தான் சொன்னோம்ல வட்டத்தின் மையம்னா என்ன, ஆரம்னா என்ன, நான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வட்டத்தின் மைய புள்ளி வழியே செல்லும் நான் விட்டமாகும். அதனால நீங்க படிக்கிறத இந்த மாதிரி ஒரு லைன் பை லைனா ஒரு டைம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற தியரிட்டிக்கல் பார்ட் எப்படி படிக்கணும் அதே மாதிரி தான் மேக்ஸும் தியரிட்டிக்கல்ல நல்லாவே படிச்சிருக்கணும். வட்டவில் மற்றும் வட்ட கோண பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாருங்க. வட்ட வில் அப்படின்னு என்னன்னு பாருங்க. ஒரு வட்டத்தின் வட்டப்பரிதியின் ஒரு பகுதியே வட்ட வில் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றது. இதுதான் வட்ட வில். வட்டத்துல இந்த ஒரு லைன் செக்மெண்ட் இப்படி எடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வட்ட வில் அப்படின்னு எடுத்திருக்கு. இந்த ப்ளூ லைன் மட்டும் போட்டிருக்காங்கல்ல அதுதான் வட்ட வில். அப்படியே ஒரு கரு வந்திருக்கிறது தான் வட்ட வில் அப்படின்னு நம்ம சொல்றது. வட்ட கோண பகுதி அப்படின்னா இப்ப ஒரு கோணம் அப்படின்னா நம்ம ஜாமெட்ரில சொல்லியிருப்போம். கோணம் அப்படின்னு என்னது? 2 கோட்டு துண்டுகளை ஒரு மைய புள்ளியின் வழியாக இணைக்கக்கூடிய கோட்டு துண்டுக்கு இடைப்பட்ட பகுதி தான் நமக்கு என்னது கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 கோட்டு துண்டை ஒரு மைய புள்ளியில கனெக்ட் பண்ணும் பொழுது அதற்கு இடைப்பட்ட பகுதி கோணம். சோ அப்ப இந்த பகுதி அதாவது வட்டத்தை கோணமா வெட்டி எடுக்கிறோம். அதுதான் வட்ட கோண பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வட்டத்துல இருக்கக்கூடிய துண்டு. இது கோணமா எடுக்கல. இப்படி கட் பண்ணி எடுக்கிறோம். அது ஒரு துண்டு. இப்போ ஒரு கேக்குறேன்னா எனக்கு ஒரு துண்டு கொடுங்க, எனக்கு ஒரு பீஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறோம்ல. அப்ப இப்படி கட் பண்றீங்க அப்படின்னா அது வட்ட துண்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கட் பண்றோம்னா வட்டக்கோட பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ பெருசா இருக்கிறது பெரிய வட்டத்துண்டு, சின்னதா இருக்கிறது சிறிய வட்டத்துண்டு அப்படின்னு நம்ம சொல்றது. இது ஒரு மெயினான பாயிண்ட். பேசிக்கான ஃபார்முலாஸ் தான். வட்ட கோண பகுதியின் மைய கோணம் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பாருங்க. தீட்டா ஈக்குவல் டு 360 டிவைடட் பை n. அதாவது இங்க பாருங்க 1 2 3 4 5 6 ஒரு வட்டத்தை 6 பகுதிகளா நான் பிரிச்சிருக்கேன். வட்டத்தினுடைய மைய கோணம் 360 டிகிரி. அந்த 360 6ஆ பிரிச்சிங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆங்கிள்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அதுலயுமே ஒரு ஃபார்முலா கேட்பாங்க ஆக்சுவலா. சரிங்களா? வட்டத்தின் வட்ட கோண பகுதியின் மைய கோணத்தை காண்பதற்கான சூத்திரம் என்ன அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 360 டிவைடட் பை n. இப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல எடுத்திருக்காங்களா அரை வட்டத்தின் மைய கோணம்னா அதுல பாதியா இருக்கும்பா. 360 டிகிரில பாதி 180. கால் வட்டத்தின் மைய கோணம் 360 டிகிரி. தட்ஸ் ஆல். அது ஜஸ்ட் அதனால டிவைட் பண்ணா போதுமானது. வேற ஒண்ணுமே இல்லை இதுல. இது பாருங்க அரை வட்டம் கால் வட்டம் இது எல்லாமே பேசிக்கா இருக்கக்கூடியதுதான். அரை வட்டத்தின் வில்லின் நீளம். வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. 360ல பாதி தான் 180 இன்டூ 2 பை ஆர். வில்லி நீளம் அப்படிங்கிறது எங்க இருந்து நம்ம எடுப்போம்? அதனுடைய சுற்றளவு. ஏன்னா இதுதான் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதுதான் அதனுடைய சுற்றளவு. அப்ப அதே மாதிரி இந்த சைடு எடுக்கிறது தான் இதனுடைய வில்லின் நீளம் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க.
இதெல்லாம் நீங்க ஒன்றும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார்முலா தான் இங்க கொடுத்துருக்கேன். அவர் ஒண்ணுமே கிடையாது. பரப்பளவுன்னு கேட்கும்போது இந்த இடத்துல πr ஸ்கொயர், வில்லின் நீளம் அப்படின்னு கேட்டானா 2πr, தட்ஸ் ஆல். வேற ஒண்ணுமே கிடையாது இதுல. அதுதான் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்ல. வட்ட கோண பகுதியின் வில்லின் நீளம் அப்படின்னா எல் அப்படின்னு சொல்லுவோம். லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அத லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல் அப்படின்றது. எல் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்னா தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ 2πr. அது எதுக்காக 2πrல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்ல இந்த லைன் செக்மெண்ட் என்ன அப்படிங்கறது தான் பாக்குறோம். அதாவது லைன் செக்மெண்ட் அல்ல, ஆர்க். அப்ப இந்த ஆர்க்கினுடைய லென்த் என்ன அப்படின்னு ஃபைன் பண்றோம். சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, 360 டிகிரில இந்த தீட்டாவுடைய அளவு என்னவா இருக்குமோ அதே அளவு தான் இந்த வில்லி நீளத்தை நம்ம கால்குலேட் பண்ண பயன்படும். இதுவே வட்ட கோணப்பகுதியின் பரப்பளவு, இது கட் பண்ணி எடுக்கிறேன்னா இதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்டா, ஏரியா எங்க இருந்து ஃபைன் பண்ணுவோம்? ஒரு வட்டத்திலிருந்து ஒரு பரப்பளவுல ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறோம். அதுதான் இந்த ஃபார்முலா தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ πr ஸ்கொயர் அப்படின்றது. இது எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலா ஃபார்முலாக்குள்ள பாக்குறது தான். இது வந்து வட்ட கோணப்பகுதியின் சுற்றளவு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. வட்ட கோணப்பகுதியின் சுற்றளவு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த இடத்துல ஒரு வட்ட கோணப்பகுதி நான் கொடுத்திருக்கேன். இது என்னவா இருக்கும்? எல்லா இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இதை கனெக்ட் பண்ணக்கூடிய செக்மெண்ட் என்ன சொல்லுவோம்? ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த சைட்ல இருந்து இது போனாலும் என்ன சொல்லுவோம்? ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜஸ்ட் எல். அதுதான் மீனிங். எல் இந்த இடத்துல ஒரு டைம் இருக்கு, இங்க ஒரு ஆர், இந்த இடத்துல ஒரு ஆர் இருக்கு. அப்ப எல் பிளஸ் 2r அப்படின்றது நமக்கு வட்ட கோண பகுதியின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அவ்வளவு. மற்றபடி இது எல்லாமே நமக்கு சம்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அதெல்லாம் ஃபார்முலால நீங்க அப்படியே அப்ளை பண்றது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நீங்களே நார்மலா போடக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இது பாருங்க, ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்காக அதிகரித்தால் கிடைக்கும் புதிய வட்டத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும்? இந்த சிந்திக்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் கண்டிப்பா நீங்க அதை போட்டே பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நடந்து முடிஞ்ச அந்த யூஜி டிஆர்பியுமே வந்து பாத்தீங்கன்னா டஃப்பான எக்ஸாமா தான் இருந்தது. அப்ப டஃப் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை எவ்வளவு இன்டெப்தா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. பேசிக்ஸ்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பேசிக்ஸ் நம்ம படிக்காம விட்டுறது சில இடத்துல. டைரக்டா எடுத்து சம் அப்ரோச் பண்றோம், ஃபார்முலா படிக்கிறோம், அது மூலியமா போறோம். ஆனா பேசிக்ஸ், கூற்றுகள், காரணங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒரு 5 பாயிண்ட் கொடுத்து எது தவறானது அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இப்ப நிறைய எக்ஸாம்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப லாஸ்ட் அந்த யூஜி தகுதி தேர்வுலுமே வந்து, அதாவது டெட் நியமன தேர்வுலுமே, நியமனம் இல்ல தகுதி தேர்வுலுமே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பிளேஸ் ஆயிருந்தது. ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துட்டு அதுல எது தவறானது, ஒரு வடிவத்தை கொடுத்துட்டு அதுக்கான பண்புகள் எது மிஸ் ஆகும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸா கேட்டிருந்தாங்க. அதனாலதான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா சம்ஸ் எல்லாமே நீங்க படிச்சதா தான் இருக்கும் பெரும்பாலும். நீங்களே போடுற மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்காக அதிகரித்தால் கிடைக்கும் புதிய வட்டத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு மதிப்பு எடுத்துக்கங்க. இப்ப ஆர் வந்து நான் ஒரு 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஆரம் வந்து என்னவா மாறுது? 14ஆ மாறிடுமா? பரப்பளவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறேன். πr ஸ்கொயர். பையுடைய மதிப்பு 22/7, 7 இன்ட்டு 7. அப்ப இந்த 7ம் 7 அடிபட்டு போயிடும். அப்ப 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். பேசிக்கா ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு நானே எடுத்துக்கிறேன். அதாவது ஆரம் 7ன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கான பரப்பளவு தெரியும். இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆரம் 2 மடங்காக அதிகரித்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரம் 2 மடங்கு அப்படின்னா 14ஆ மாறிடும். இப்ப இதுக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். பை இன்ட்டு 14 இன்ட்டு 14 அப்படின்னு. இந்த 7ஐயும் இந்த 7 என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிச்சிங்க அப்படின்னு என்ன வரும்? 2 டைம்ஸ். இப்ப 44 இல்லைன்னா 22 இன்ட்டு 28. அப்ப 22 இன்ட்டு 28 என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 8 2 16, 16 ஒரு 17, 2 2 4, இங்க ஒரு 4. ஸோ அப்ப 6, 11, 5, 6, 616 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. 616னா இந்த 154 எத்தனை டைம் பெருக்குனா நமக்கு 616 கிடைக்கும்? 154 4 டைம் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 616 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 2 மடங்கு அதிகரிச்சீங்கன்னா ஆரம் எத்தனை மடங்கு அதிகரிக்கும்? 4 மடங்கா அதிகரிக்கும். அதுதான் மீனிங். இது நான் வந்து சம் அப்படியே அப்ரோச் பண்றது. இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதுல போடுங்க, அவ்வளவுதான்.
இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ ஆரத்தை நான் ஆர்னே எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 2r அப்படின்னு மாறுதுன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இப்போ இது எப்படி எழுதுவீங்க? பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கா? இந்த சைடு பாருங்க, பையோடைய மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 2r ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்னா பை இன்டூ 4r ஸ்கொயர் அப்படின்னு எடுப்போம். அந்த 4 முன்னாடி கொண்டு வந்துருவேன். பை ஆர் ஸ்கொயர் அப்படியே பின்னாடி வச்சுப்பேன். அப்ப இங்க இருந்து இங்க எப்படி போயிருக்கு? 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப 4 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி கோடிட்ட இடங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பாருங்க. வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வட்டத்தின் பரிதிக்கும் விட்டத்திற்கும் இதுதான் மீனிங். வட்டத்தின் பரிதினா இந்த சர்ஃபேஸ், இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதுதான் சொல்றது. இந்த பரிதிக்கும் இதனுடைய விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் ஒரு பேசிக். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு. முன்னாடியே சொன்னோமா? ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு என்ன சொல்லுவோம்? நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் சொன்னா விட்டம். இதெல்லாமே பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வட்டப்பரிதியின் ஒரு பகுதியே, இந்த வட்டப்பரிதியின் ஒரு பகுதி என்ன சொல்லுவோம்? வட்ட வில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான். மத்தபடி இங்க பாருங்க, பேசிக்கா ஃபார்முலாஸ்ல பொறுத்து கேட்டிருக்கேன். இதுவுமே கேட்க அப்படியே வாய்ப்பு இருக்கு. வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர், சுற்றளவு 2πr. வட்ட கோண பகுதியின் பரப்பளவு அப்படின்னா இந்த வேல்யூ. அரை வட்டத்தின் சுற்றளவு, அதுல கால் வட்டத்தின் பரப்பளவு. இங்க போயிட முடியும். அது பேசிக்கா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்க போடுற மாதிரி தான் இருக்கும். மத்தபடி எல்லாமே சம்ஸா தான் இருக்கு இந்த இடத்துல. இது எல்லாமே சம்ஸ் தான் டைரக்டா இருக்கு. கூட்டு வடிவங்கள். கூட்டு வடிவங்கள் அப்படின்னா ஒரு 2 வடிவங்கள் சேர்ந்தது தான் கூட்டு வடிவங்கள்னு சொல்லுவோம். ஒரு சதுரத்து கூட முக்கோணம் சேர்றது அந்த மாதிரி இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு பாருங்க. பலகோணத்தின் அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமாக இருந்தால் அது ஒழுங்கு பலகோணம் எனப்படும். மெயினான பாயிண்ட். ஏன்னா பலகோணம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியாது. பலகோணம் அப்படின்னா 3க்கு மேற்பட்ட கோணங்கள் இருந்தாலே அது வந்து பல கோணங்கள் தான். வெவ்வேறு கோணங்களா இருக்கலாம். இப்ப முக்கோணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல என்னவா இருக்கும்? எல்லாமே கோணங்கள் சமமாவும் இருக்கும். 2 பக்கம் சமமாவும் இருக்கும். 3 பக்கங்கள் சமமாவும் இருக்கும். 3 பக்கமும் வெவ்வேறானதாவும் இருக்கும். அதுதான் பலகோணங்கள் அப்படின்னு சொல்றது. நாற்கரம், இந்த பாருங்க ஐங்கோணம், அருங்கோணம், எழுகோணம், இது எல்லாமே நம்ம சொல்றது தான். 3க்கு மேல இருக்கக்கூடிய கோணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல கோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட்ஸ் ஆல். ஏன்னா 2 கோணத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வடிவத்தை உருவாக்க முடியாது. ஒரு கோணம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு எல் வடிவம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அப்ப 3 கோணங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு மூடிய உருவம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுதான் பலகோணம் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க. பலகோணத்தின் அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமாக இருந்தால் அது ஒழுங்கு பலகோணம் எனப்படும். ஒழுங்கு பலகோணம் எனப்படும். ஓகே. அடுத்து பாருங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் பாருங்க. எல்லாமே சமமா இருந்துச்சுன்னா சமபக்க முக்கோணம், சதுரவை. மற்றவை இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒழுங்கற்ற பலகோணங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். ஓகே. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தனியா நோட் பண்ணி வைங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பண்புகள் ஒரே இடத்துல எப்பயுமே கொடுத்துட மாட்டாங்க. நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ல ஒண்ணு இருக்கும். 7த்ல ஒண்ணு குடுத்திருப்பாங்க. 9த்ல ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பண்புகள் எல்லா இடத்துலயுமே நம்ம தனித்தனியா கலெக்ட் பண்ற மாரி இருக்கு. சில பண்புகள் ஜியாமெட்ரில நான் சொல்லிருவேன். அந்த மாரி எல்லாம் குடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க. சாய் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். அது ஒரு ஒழுங்கு பலகோணம் ஆகுமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சாய் சதுரத்துல என்னவா இருக்கும்? எல்லா பக்கமும் சமமா இருக்கும். அட் த சேம் டைம் எல்லா கோணமும் என்னவா இருக்கும்? சமமா தான் இருக்கும். தட்ஸ் ஆல். ஏன்னா எல்லா கோணங்கள் இங்க பாருங்க. இந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னவா இருக்கும்? 90 டிகிரியா நமக்கு இருக்கு. எல்லா பக்கமும் நமக்கு என்னவா இருக்கும்? சமமா தான் இருக்கும். ஓகே. அது ஒரு ஒழுங்கு பலகோணமா கேட்டிருக்காங்க. அது ஒழுங்கு பலகோணமா? கிடையாது. இங்க பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் சதுரத்துல மூலை விட்டம் நீளம் என்னவா இருக்கும்? சமம் இல்லாம இருக்கும். மூலை விட்டங்கள், நீளங்கள் சமம் இல்லாம இருக்கும். மூலை விட்டங்கள் சமமா இருந்தா தான் அந்த ஒரு உருவத்த சம உருவம் அப்படி நம்ம எடுக்க முடியும். இங்க கோணங்கள் சமமா இருக்க வாய்ப்புகள் கிடையாது. எல்லாமே இங்க 90 டிகிரி கிடைக்கும். அப்ப மேபி இந்த வேல்யூஸ் மாறலாம். இந்த இடத்துல இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த பாருங்க. 4 செங்கோணத்த இப்படி நான் கனெக்ட் பண்றேன். தட்ஸ் ஆல். அப்ப இது என்னது? கோணங்கள் சமமா தானே இந்த இடத்துல இருக்கும். அப்ப இது ஒழுங்கு பலகோணம் தான். அப்ப இது ஒரு ஒழுங்கு பலகோணம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. இது எல்லாமே ஃபார்முலாஸ். முக்கோணத்துக்கான ஃபார்முலாஸ். இந்த மாரி தனித்தனி பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே படிச்சு வைங்க.
உங்களுக்கு படங்கள் கொடுத்து கேட்கறத பெருசாலாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால படங்கள் இல்லாத கொஸ்டினா கொஞ்சம் பார்த்து வைங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காணும். அப்ப இது ஃபர்ஸ்ட் என்ன வடிவம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்பா. இது என்ன வடிவம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இது என்ன வடிவத்துல இருக்கு அப்படின்னா, ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு அரை வட்டம் கட் பண்ண மாதிரி வடிவமா இருக்கு. அப்ப இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது 2யும் பெருக்குனீங்க அப்படின்னா 70 அப்படின்னு கிடைக்கும். அந்த 70 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரை வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் பண்ணணும். அரை வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு நமக்கு தெரியுமா? அப்போ 1/2 இன்டூ 22/7 7 இன்ட்டு 7 அப்படின்னு எழுதுவீங்க. கிளியரா? இந்த 7 அப்படிங்கிறது விட்டம். அப்ப நமக்கான என்ன கிடைக்கணும்? ஆரம் கிடைக்கணும். ஸோ அப்ப ஆரம் அப்படிங்கிறது என்ன வரும்? 7/2 இங்க ஒரு 7/2 அப்படின்னு கிடைக்குமா? இந்த 7யும் இந்த 7யும் அடிபட்டு போயிரும். இந்த 2யும் இது அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 11. அப்ப 77/4 அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா அரை வட்டத்தின் பரப்பளவு தான் எடுக்கணும். அப்ப இந்த டோட்டல் 7ஆ இருந்துச்சுன்னா, அதனுடைய ஆரம் 3.5 தான் நமக்கு இருக்கு. அதுதான் டைரக்ட்டா 7/2ன்னு போட்டுருக்கு. கிளியர் தானப்பா இது? இல்லன்னா இந்த மாரி எடுத்து அதுல பாதி எடுத்துக்கங்க. அது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பை ஆர் ஸ்கொயர்டு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றேன். 1/2 இன்டூ 22/7 1/2 விட்டுருங்க. நீளம் இன்டு அகலம் 70 மீட்டர். அத அப்படியே வச்சுப்பேன். அடுத்தது இந்த அரை வட்டத்தின் பரப்பளவ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு இதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப பை ஆர் ஸ்கொயர்டு ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன். 22/7 இன்டு 7 இன்டு 7. இது 2யும் கேன்சல் பண்ணலாமா? அப்ப என்ன வரும்? 154. 154 2ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா அரை வட்டத்துக்கு தான் இங்க எடுக்கிறோம். அப்ப என்ன கிடைக்கும்? 77. சரிங்களா? இப்ப இதுல இருந்து ஒரு 77 நான் என்ன பண்ணிருவேன்? மைனஸ் பண்ணிருவேன் இந்த இடத்துல இருந்து. -7 அப்படின்றது நமக்கான ஆன்சரா கிடைக்கும். பை ஆர் ஸ்கொயர் முழு வட்டமா எடுத்திருக்கோம். ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா ஓகே 70ன்னு வரும். அதுல மைனஸ் பண்றோம். பை ஆர் ஸ்கொயர் இன்டு 7 விட்டம் தான் எடுத்திருக்கீங்க. ஓ! சாரி. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு இந்த இடத்துலயே. 70 அப்படின்னு நீங்க எடுத்தாச்சா? அப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இனிஷியலாவே நான் வந்து வேல்யூ மாத்தணும். அப்ப இனிஷியலாவே என்ன பண்ணணும் அப்படின்னா, பை ஆர் ஸ்கொயருக்கு வேல்யூ இங்க மாத்துறேன் பாருங்க. 22/7 இங்க ஆரம் இருக்கிறது என்னவா இருக்கு? 7ல பாதியா தான் இருக்கு. அப்ப 7/2 இன்டு 7/2 அப்படின்னு நம்ம போடுவோம். அப்ப இந்த 7ம் இந்த 7 அடிபட்டு போயிரும். இந்த 2 இதையும் அடிச்சீங்க அப்படின்னா 11. 77/2ன்னு இருக்குங்களா? இது வந்து வட்டத்தின் பரப்பளவு. அது என்ன பண்ணணும்? அரை வட்டத்துக்கு மாத்துறீங்க அப்படின்னா 72/4 அப்படின்னு போடுவீங்க. 72/4 என்ன கிடைக்கும்? 18 டைம். ஸோ அப்ப இதுல இருந்து 18 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 52 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்து வைங்க. அடுத்தது பண்புகள் அடிப்படையில பார்க்கலாம். முப்பரிமாண வடிவங்கள். முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னா, நம்ம அந்த வடிவத்தை எல்லா சைடும் பார்க்குற மாரி இருக்கும். அதுதான் முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல வந்து ஒரு 10 வடிவங்கள் இருக்கும். என்னென்ன வடிவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனசதுரம், கன செவ்வகம், உருளை, கூம்பு, உள்ளீடற்ற உருளை, உள்ளீடற்ற கோளம், கோளம், அரைக்கோளம், உள்ளீடற்ற அரைக்கோளம், இடைக்கண்டம். இந்த 10 வடிவங்கள் நமக்கு இருக்கும். அத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு 9த், 10த்லாம் இருக்கும். இங்க பாருங்க. இது எல்லாமே நமக்கு என்னது? உள்ளீடற்ற முப்பரிமாண உருவங்கள் தான். அதே மாரி இது பாருங்க. முகங்கள், விளிம்புகள் மற்றும் உச்சிகள். இது வந்து ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஒரு கனசதுரத்துல எத்தன முகங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 சதுரங்கள் இருக்கும். 6 பக்கங்கள். கனசதுரம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, முகம் 6 இருக்கும்.
அடுத்தது இந்த விளிம்பும் உச்சியும் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கும். விளிம்புனா என்ன, உச்சினா என்ன அப்படின்னா, விளிம்புனா சில பேரு இந்த கார்னர் தான் நம்ம வந்து விளிம்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது விளிம்பு கிடையாது. விளிம்புனா தான் இதுப்பா. சரிங்களா? அதுதான் விளிம்புகள். எட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. விளிம்புகள் விளிம்புகள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. முன்னாடி பக்கம் ஒரு 4 விளிம்பு, பின்னாடி பக்கம் ஒரு 4, இந்த சைடு 1, இந்த சைடு 1, இந்த சைடு 1, இந்த சைடு 1. இப்ப மொத்தம் எத்தனை விளிம்புகள் அப்படின்னா 8, 12 விளிம்புகள் நமக்கு வந்து இருக்கு. 4, 8, 12. அடுத்தது முனைகள் இல்லன்னா உச்சிகள். முனைகள் வராது. உச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உச்சிகள். உச்சிகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நேர்க்கோடுகள் வந்து ஒரு புள்ளியில் முடியும் பொழுது, அதனுடைய மையப்புள்ளி தான் உச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி. அப்ப இந்த இடத்துல ஒரு உச்சி நமக்கு இருக்கு. அதாவது வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 3 ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இது 3ம் வந்து சேரக்கூடிய பாயிண்ட்ட தான் உச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப இங்க முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4, பின்னாடி பக்கம் ஒரு 4. அப்ப உச்சிகள் மொத்தமா எத்தனை இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். விளிம்புகள் அப்படின்னாலும் ஒண்ணுதான், முனைகள் அப்படின்னாலும் ஒண்ணுதான். விளிம்புகள் எட்ஜஸ், முனைகள் எட்ஜஸ். முனைனா நீங்க இந்த உச்சியை கொண்டு போய் எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இது ரொம்ப மெயினான பாயிண்ட் பார்த்து வச்சுங்க. கனசதுரத்துல முகங்கள் 6 இருக்கும். விளிம்புகள் அல்லது முனைகள் 12, உச்சிகள் வந்து 8 இருக்கும். இதே தான் நமக்கு எதுக்கு வரும்? கன செவ்வகத்துக்கு வரும். ஜஸ்ட் நோட் டவுன். இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வடிவத்தினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அது பின்னாடி பாருங்க நமக்கு 10th அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாமே கேட்பாங்க. பின்வருவனற்றுள் திண்ம வடிவங்களின் குறுக்கு வெட்டு தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஒரு சதுரத்தை நம்ம இப்படி குறுக்க வெட்டுறோம் அப்படின்னு என்ன கிடைக்கும்? 2 கன செவ்வகங்களா நமக்கு கிடைக்கும். இது ஒரு கன சதுரம் தான். இந்த கன சதுரத்தை இப்படி 2 பாகங்களா நீங்க இப்படி சென்டர் அப்படின்னு கட் பண்றீங்கன்னா, அங்க என்ன கிடைக்கும்? 2 கன செவ்வகமா மாறிடும். இப்ப இந்த ஒரு உருளை இது இப்படி கிராஸ் பண்றோம். அப்படியே ஒரு தளம் தளமா இப்படி கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு வட்டம் வட்டமா கிடைக்கும். அப்போ ஒரு தல உருவம், ஒரு உருளையே நம்ம இப்படி கிராஸா வெட்டுறோம் அப்படின்னா, அங்க வட்டம் கிடைக்கும். இங்க பாருங்க. ஒரு கோலத்தை நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா, அரைக்கோளம் தான் நமக்கு கிடைக்கும். அந்த அரைக்கோளத்தை மறுபடியும் இப்படி தளம் தளமா வெட்டுறீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு வட்டங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாரி இருக்கிறது தான். அதுவுமே நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க பாருங்க. இங்க பாருங்க. ஒரு கனசெவ்வகத்தின் 3 பரிமாணங்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 3 பரிமாணங்கள்னா, இந்த முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பரிமாணங்கள். அது இருந்தா மட்டும் தான் நமக்கு அந்த அடைப்பட்ட உருவத்த கொண்டு வர முடியும். இல்லன்னா நம்மளால கொண்டு வர முடியாது. 2க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி. அதுதான் உச்சி அப்படின்னு சொல்லியிருக்கும். புரியுதுங்களா? விளிம்புனாலும் ஒண்ணுதான், முனைனாலும் ஒண்ணுதான். ஒரு கனசதுரத்திற்கு எத்தனை முகங்கள் உள்ளது? 6 முகங்கள். பாத்தீங்களா? அதுல இருந்து பேசிக்ல இருந்து கொஸ்டின் எடுக்குறாங்க. ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வெட்டு தோற்றம். திண்ம உருளைக்கு என்னவா இருக்கும்? உருளைய அப்படி கட் பண்ணா இப்பதான் போட்டு காட்டுனேன். என்னவா இருக்கும்? வட்டமா இருக்கும். கனசதுரத்துக்கு 6 முகங்கள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? 2க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி உச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாரி தான் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மீதி படங்கள் குடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, சம்மா இருக்கு. வொர்க் அவுட் பண்ணக்கூடிய சம்ஸ். அ ம். இது எல்லாமே வொர்க் அவுட் பண்ணக்கூடிய சம்ஸ். இப்ப இந்த 8த்ல வந்து ஒரு ஆல்ரெடி படிச்சது தான் எல்லாமே. கோட்டு துண்டு 4ன்னு சொல்றோம். இது எல்லாமே படிச்சதாமா நம்ம அடுத்தது அப்படியே போயிரலாம். சரிங்களா? அடுத்தது 9த்ல இருக்கக்கூடிய அளவியல். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த முப்பரிமாண உருவங்கள் தான் பெருசா பார்க்க போறோம். அதாவது கனசதுரம், கனசெவ்வகம் இந்த மாரி இருக்கக்கூடிய பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இது கூட ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். மிக அழகிய தல உருவம் அப்படிங்கிறது வட்டம். மிக அழகிய திண்ம உருவம் கோளமாகும் அப்படின்னு பித்தாகரஸ் சொல்லியிருப்பார். அதாவது கொஸ்டின் எடுக்கிறவங்க ஓகே நம்ம அதுல இருந்து கூட எடுத்து குடுக்கலாமே அப்படின்னு கூட குடுப்பாங்க. மிக அழகிய தல உருவம் வட்டமாகும். அதே போல மிக அழகிய திண்ம உருவம் கோளமாகும். இது யாரு சொன்னது அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதாவது பித்தாகரஸ் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சில வேறு அறிஞர்கள் பெயரும் குடுத்திருப்பாங்க. இந்த நேப்பியர் அந்த மாரி சில பெயர்கள்லாம் குடுத்துருவாங்க. இப்ப இதுதான் கரெக்ட். பார்த்து வைங்க. எதுவுமே நீங்க ஒமிட் பண்ணாதீங்க. தியரிட்டிகல்ஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுங்க. ஆனா சம்ஸ் நீங்க நார்மலா போடுற மாரி தான் இருக்கும். ஹெரான். இந்த ஹெரான் சூத்திரத்து மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கோணத்தின் பரப்பளவு ஃபைண்ட் பண்ணுவோம். அதாவது சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. சமம் இல்ல, அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு.
ஹெரான் சூத்திரம், அதாவது அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரான் சூத்திரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுமே பார்த்து வைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலா. 3 பக்கங்களும் சமமாக இருந்ததுனால் ஹெரான் சூத்திரப்படி √3/4 × a² அப்படின்றது சமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலா. இங்க பாருங்க, இது எல்லாமே அசமபக்க முக்கோணத்தை கொடுத்திருப்பாங்க. நாற்கரம் பாருங்க, என்னுடைய பண்புகள் உங்களுக்கே ஆக்சுவலா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்றேன். திரும்ப வந்து புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அது எப்படின்னு அதையும் பார்க்கலாம். இப்ப நாற்கரம் வரைவதற்கு எத்தனை வெவ்வேறான அளவுகள் தேவை அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா 5 வெவ்வேறான அளவுகள் தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நாற்கரத்துல எல்லாமே வெவ்வேறு அளவுகளோடதா தான் இருக்கும். அதனுடைய பக்கங்கள் இந்த சைட், இந்த சைட், இந்த சைட், இந்த சைட், இது 4மே என்னவா இருக்கும்? வெவ்வேறு அளவுடையதா இருக்கும். பிளஸ் இதனுடைய இந்த மூலை விட்டம் ஒரு அளவு. அதுதான் மொத்தமா 5 அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இரு பரிமாண உருவத்துல மட்டும் உட்கோணங்களின் கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னா 360 டிகிரிக்கு சமமா இருக்கும். இந்த உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸை பிளஸ் பண்ணீங்கன்னா 380 டிகிரியா நமக்கு இருக்கும். சாரி, 360 டிகிரியா இருக்கும். இது எல்லாமே சம்மதமா நமக்கு டைரக்டா அதனுடைய செலவு என்னன்னு கேட்கறது, பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கன செவ்வகம் மற்றும் கன அளவுகள். இங்க கவனிங்க, இந்த ஒரு கன செவ்வகம் எடுத்தாலும் சரி, கன சதுரம் எடுத்தாலும் சரி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கன சதுரத்துக்கு இருந்த மாதிரிதான் கன செவ்வகத்துக்கும் அதனுடைய உச்சிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். மொத்த உச்சிகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 உச்சிகள். விளிம்புகள் மொத்தமா 12 இருக்கும். முகங்கள் மொத்தமா 6 இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல எதெல்லாம் மொத்த பரப்பு, எதெல்லாம் புறப்பரப்பு, பக்கப்பரப்பு அப்படின்னு பார்க்கணும். இப்ப கன செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த பரப்பு அப்படின்னாலும் ஒண்ணுதான், மொத்த புறப்பரப்பு அப்படின்னாலும் ஒண்ணுதான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த எல்லா சைடும், இந்த சைடுல இருக்கக்கூடிய 4 பக்கங்கள், மேல கீழே இதெல்லாமே சேர்ந்து 6 பக்கங்கள் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்த பரப்பளவு தான் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பக்கப்பரப்பு அப்படின்னா நம்மளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய பரப்பு. இப்படி நான் நினைக்கிறேன்னா எனக்கு இந்த சைடு ஒரு செவர், இந்த சைடு ஒரு செவர், அந்த சைடு ஒரு செவர், இந்த 4 பக்கங்களுக்கு ஃபைன் பண்றது பேரு தான் பக்கப்பரப்பு நம்ம சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே பேசிக்கா நம்ம கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா கேட்டிருப்பாங்க. அதுல எதெல்லாம் முன்பின் பக்கம், மேல் மற்றும் கீழ், இடது வலது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும். கன சதுரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எதெல்லாம் மேல் கீழ் பக்கத்துல வருது அப்படின்னு பாருங்க. மேல் மற்றும் அடிப்பரப்பு அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய எல்லோ கலர் பாருங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு எல்லுன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது எந்த அமைப்புல இருக்கு? செவ்வகத்தின் அமைப்புல இருக்கு. அப்ப இதனுடைய பரப்பு வேணும் அப்படின்னா நீளத்தையும் அகலத்தையும் நம்ம வந்து பெருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேல் மற்றும் கீழ் பக்கங்களின் அடிப்பரப்பு நமக்கு கிடைக்கும். முன் மற்றும் பின் பக்கங்களின் பரப்புனா இந்த பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி பக்கம், அது பின்னாடி பக்கம். அப்ப இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலா இந்த பி நமக்கு வரும், இந்த உயரம் நமக்கு வரும். அதுதான் பிஹெச் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த சைடு ஒண்ணு இருக்கு, அந்த சைடு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் 2BH அப்படின்னு நம்ம போடுறது. சரிங்களா? இடது மற்றும் வலது பக்கங்களின் பரப்புனா இந்த ஸ்கை ப்ளூ கலர். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லென்த் வந்துரும் பிளஸ் இந்த ஹைட் வந்துரும். அப்ப LH அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு CPU கணக்குல இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. இந்த முன்பின் பக்கங்களின் பரப்பு. ஒரு CPU உரை தைக்க ஆகும் செலவு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்ப மேல இருந்து நம்ம கவர் போடும் பொழுது ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு எம்டியா தான் இருக்கும். அடிப்பக்கம் எம்டியா இருக்கும். அதை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு மத்ததெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சாகும். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா அது எந்த பக்கத்தை ஒமிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அடுத்தது பாருங்க. மற்றபடி இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான், ஒண்ணுமே கிடையாது. அது நீங்களே படிக்கிறது தான் இருக்கும். இது பாருங்க. இந்த குறிப்புகளும் அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து வைங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கன செவ்வகத்தின் புறப்பரப்பினை கணக்கிடும் பொழுது கொடுக்கப்பட்ட நீளம், அகலம், உயரத்தின் அளவுகள் ஒரே அலகுகளில் இருக்க வேண்டும். இது நம்ம ஃபர்ஸ்ட் 6th சொல்லியிருப்போம். ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய யூனிட் வேல்யூஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர், கிலோமீட்டர்னா கிலோமீட்டர், அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. அது நார்மலா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். இந்த இதுல உங்களுக்கு பெரும்பாலும் சம்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? அதனால சம்ஸை மட்டும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. மற்றபடி அதுல பண்புகள் நமக்கு குறைவா தான் இருக்கும். அந்த இரு பரிமாணத்துக்கு தான் பண்புகள் அதிகமா இருக்கும். முப்பரிமாணத்துக்கு நமக்கு குறைவா தான் இருக்கும் பண்புகள். ஏன்னா அந்த மூளை விட்டம் அதெல்லாம் எதுவுமே வரப்போறது கிடையாது. இதுல இருக்கக்கூடிய வால்யூம்ஸ் இது பாருங்க. இங்கே அதை சொல்லியிருக்கேன். கனசதுரத்துக்கு ஒரே அலகுகள், கன செவ்வகத்துக்கு ஒரே அலகுகள்.
இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சென்டிமீட்டர் கியூப்ல எவ்வளவு லிட்டர் தண்ணி நமக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மில்லி லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும். ஒரு தண்ணிய நம்ம தேய்க்கணும் அப்படின்னா, அந்த வடிவம் எப்படி இருக்கணும்? முப்பரிமாண வடிவமா தான் நமக்கு இருக்கணும். முப்பரிமாண வடிவம்னா இந்த மாரி ஒரு தண்ணிய தேய்க்கிற மாரி ஒரு வடிவம். அப்போ 1 சென்டிமீட்டர் கியூப்ல 1 மில்லி லிட்டர் தண்ணி தான் நமக்கு இருக்கும். 1000 சென்டிமீட்டர் கியூப்ல 1 லிட்டர் தண்ணி இருக்கும். ஏன்னா, இந்த 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டூ 1 மில்லி லிட்டர். அப்ப இத 1000ஆல பெருக்குனீங்கன்னா, அந்த சைடு 1000ஆல பெருக்குவோமா? அப்ப 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 1000 மில்லி லிட்டர் அப்படின்னா 1 லிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1 மீட்டர் கியூப்ல எவ்வளவு தண்ணி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 லிட்டர் தண்ணீர் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? 1 மீட்டர் கியூப்ல 1000 லிட்டர் தண்ணீர் நமக்கு பிடிக்கும். தட்ஸ் ஆல். அப்ப இதுதான் நமக்கு வந்து மெயினா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். 1 சென்டிமீட்டர் கியூப்னா 1 மில்லி லிட்டர், 1000 சென்டிமீட்டர் கியூப்னா 1 லிட்டர், 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர். ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணுவீங்க. சில பேசிக்ஸ் எல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் சம்ஸ் வந்து நம்ம போட முடியும். இந்த கொஸ்டின் பாருங்க டிட்டோ அப்படியே குடுத்திருக்காங்க. ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் மற்றும் 2.5 மீட்டர் மற்றும் 1.6 மீட்டர் என்ற அளவுகள் உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது அந்த ஒரு வடிவத்தினுடைய வெயிட் என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா, கன அளவு கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள எவ்வளவு தண்ணீரை தேக்க முடியும்? அதனுடைய கொள்ளளவு என்ன? அதுலேருந்து எவ்வளவு மண்ணை தோண்டி எடுத்தாங்க? அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, கன அளவுக்குள்ள வந்துருங்க. பக்கப்பரப்பு அப்படின்னா ஜஸ்ட் அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ். இந்த 4 பக்கங்களுக்கு மட்டும் கொஸ்டின் அவங்களே பக்கப்பரப்பு அப்படின்னே குடுப்பாங்க. மொத்த பரப்புனா மொத்த பரப்புன்னு தான் இருக்கும். இந்த டாபிக் ஸ்கூல் புக்க தாண்டி வெளியில எங்கேயும் போகாது. உங்களுக்கு டோட்டலாவே ஸ்கூல் புக்க தாண்டி வெளிய போகாது. அத மட்டும் நீங்க பாருங்க. அப்ப இதெல்லாமே பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, 15.2 மீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க. 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டரா? அப்ப 15.2 1000ஆல பெருக்குனீங்கன்னா, 15,200 லிட்டர் தண்ணீர் அந்த இடத்துல புடிச்சிருக்கும். அப்ப இந்த கன்வர்ஷன் தெரியாம நம்மளால போட முடியாது. அதுக்காக தான் அந்த கன்வர்ஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்றது. இது எல்லாமே ஃபார்முலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பாருங்க. எந்த இரு கனசதுரங்களுக்கும் கீழ்க்காண முடிவுகள் பொருந்தும். இத குடுத்துட்டு எது தவறானது அப்படின்னு கூட கேட்பாங்க. புறப்பரப்புகளின் விகிதம் வந்து எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா, பக்கங்களின் விகிதம் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இருக்கும். கன அளவுகளின் விகிதம் பக்கங்களின் விகிதத்துக்கு ஏ கியூப்ல இருக்கும். புறப்பரப்புகளின் விகிதம் இங்க பாருங்க. கன அளவுகளின் விகிதம் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இருக்கு. கனசதுரத்துக்கு கீழ்காணும் முடிவுகள் பொருந்தும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. புறப்பரப்புகளின் விகிதம். புறப்பரப்பு அப்படின்னா பாருங்க 6a ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னவா இருக்கும்? பக்கங்களின் விகிதத்துக்கு சமமா இருக்கும். 2 சைடு சொல்லியிருக்காங்க. அதுதான். கன அளவுகளின் விகிதம். அப்ப இதுக்கு என்னவா இருக்கும்? a கியூப் இங்கேயும் a கியூப் அப்படின்னு எழுதுவோம். அப்ப a கியூப் இஸ்ட் a கியூப்னா பக்கங்களின் விகிதத்தின் கியூபுக்கு சமமா இருக்கு. இது வந்து அப்படியே தான் இருக்கு. புறப்பரப்புகளின் விகிதத்தை கியூப் பண்ணீங்கன்னா எதுக்கு சமமா இருக்கும்னா, கன அளவுகளின் விகிதத்தின் ஸ்கொயருக்கு சமமா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து வைங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்காம விட்டுட்டு போயிருவோம். ஆனா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து வைங்க. அடுத்தது ஜஸ்ட் இதெல்லாமே வேல்யூஸ் குடுத்து சம்ஸ் என்னன்னு கேட்கறது. இதுவுமே டைரக்ட்டான சம்ஸ் தான். நீளம், அகலம், உயரம் குடுத்துட்டு கன அளவு கேட்கறாங்க. எத்தனை தொட்டியின் நீளம்? ஓகே. இது எல்லாமே ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணி போடக்கூடிய கொஸ்டின்ஸ். 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு. முக்கோணத்தின் அரை சுற்றளவுனா சுற்றளவு கண்டுபிடிச்சு அதுல பாதி கண்டுபிடிக்க போறீங்க. இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி ஜஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணா போதுமானது. 25, 40, 60. 60 2ஆல டிவைட் பண்ணா 30. அப்படின்னு நம்ம சம்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க பெரும்பாலும் டைம் எடுக்க போறதில்ல. டப்பு டப்புன்னு ஆன்சர் எடுத்துறலாம். ஆனா பேசிக்ஸ் வரும்பொழுது இட் வில் டேக் டைம். இந்த இடத்துல பாருங்க ஃபார்முலா எல்லாம் இங்க நான் சொல்லிடுறேன். கடைசியா நீங்க ஃபார்முலா உங்களுக்கு தேட சிரமமா இருந்துச்சுன்னா, கடைசியா படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்து செக் பண்ணுங்க. எடுத்ததும் கடைசிக்கு போயிறாதீங்க. இங்க பாருங்க. முக்கோணத்தின் பக்களவுகள், முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னு குடுத்தானா இந்த ஃபார்முலா. இது எதுக்கான ஃபார்முலானா, அசமபக்க முக்கோணத்தின் ஃபார்முலா. எஸ் அப்படிங்கிறது எல்லா சைடையும் பிளஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு பக்க பரப்புக்கான ஃபார்முலா. கனசதுரத்தின் மொத்த பரப்பு பக்க பரப்பு. எல்லாமே ஒண்ணுதான். அப்புறம் கன அளவு குடுத்திருக்காங்க. எல்பிஹெச் ஏ கியூப் அப்படின்றது. இதனுடைய செயல்பாடுகள் இதோட முடியுதுப்பா. ஏன்னா 9த்ல ஒண்ணும் பெருசாலாம் இல்லப்பா கொஸ்டின்ஸ். சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க. 10த் பாத்துரலாம். 10த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஏன்னா அதுல தான்
கொஷின்ஸ் ஆக்சுவலா நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ்ல அதுல இருந்தே கேட்கறாங்க. இப்ப டிஎன்பிசி எல்லாம் கூட அதுல இருந்து கொஷின்ஸ் வரும் நமக்கு. இதுல எல்லாம் பார்க்கறோம்னா எல்லா உருவமும் இதுக்குள்ளதான் இருக்கும். இந்த உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம், இடைக்கண்டம் இது எல்லாமே அதுல வரும். இதுல அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மட்டும் பாருங்க நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க வரையறை. அதாவது உருளை அப்படிங்கிறது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வடிவமும் நம்ம எந்த மாதிரி கொண்டு வந்திருப்போம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு செவ்வகத்தை அதன் ஏதேனும் ஒரு பக்கத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்று சுற்றும் போது உண்டாகும் திண்ம உருவம் நேர் உருளை எனப்படும். ஒண்ணுமே இல்லைங்க. இந்த இடத்துல ஒரு செவ்வகம் இப்படி இருக்கு. இந்த செவ்வகத்தை ஏதாவது ஒரு பக்கத்தை இப்படி அச்சா வச்சு இப்படி ஃபுல் ரொட்டேஷன் விடுறேன். இப்படி ஒரு ஃபுல் ரொட்டேஷன். இப்ப என்னுடைய கை இப்படி செவ்வகமா இருக்கு அப்படின்னா இது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரும்பொழுது என்னவா கிடைக்குது அப்படின்னா செவ்வகமா நமக்கு இருக்கிறது என்னவா மாறிடுது ஃபுல் ரொட்டேஷன் வரும் பொழுது உருளையா மாறுது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு உருளை உருவாவதற்கு என்ன வடிவம் பேசிக்கா இருக்குது? செவ்வகம் அப்படிங்கிறது பேசிக்கா நமக்கு இருக்கு. அது ஒரு மெயினான பாயிண்ட். மத்தபடி அடுத்தது பாருங்க. உருளையின் வலைபரப்பு 2πrh. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இந்த உருளையினுடைய அடிப்பக்கம் என்னவா இருக்கும்? வட்ட வடிவில் இருக்கும். இந்த வட்டத்தை அப்படியே நம்ம அடிக்க வச்சுட்டே வரும்போது ஒரு உயரமான வடிவம் கிடைக்கும். அதுதான் 2πrh அப்படின்னு கேட்கறது. வலைபருப்புனால இந்த ஃபேஸ் மட்டும் ஃபைன் பண்றது தான் வலைபருப்பு. இப்ப இந்த இடத்துல இருக்குன்னா இந்த ஒரு பேனா இருக்குன்னா இந்த வளைஞ்சிருக்குள்ள பகுதிகள் அதை மட்டும் ஃபைன் பண்றது தான் வலைபருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா கீழே இருக்கிறது வட்டம். இந்த வட்டத்துக்கு மேல வட்டம். இப்போ ஒரு காயின் நீங்க வந்து அப்படி அடிக்க வச்சுட்டே வரீங்க அப்படின்னா நமக்கு இப்படி பெருசா ஒரு வடிவம் மாதிரி கிடைக்கும். அதுதான் உருளையின் வடிவமா இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. 2πrh. அதனால ஃபார்முலா இந்த மாதிரி அடிப்படையில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. உருளையின் மொத்த பரப்பு அப்படின்னா 2πr இன்டூ h பிளஸ் ஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மொத்த பரப்பு அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். இந்த அடிப்பரப்பு பிளஸ் இந்த உயரம். அப்ப இங்க பாருங்க ஆக்சுவலா என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. இது எப்படி எழுதுவோம் ஆக்சுவலா இங்க பாருங்க. வலைப்பரப்பு பிளஸ் மேல் வட்டத்தின் பரப்பு பிளஸ் கீழ் வட்டத்தின் பரப்பு. இந்த வலைப்பரப்பு வந்துருதா பிளஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தின் பரப்பு மேல இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தின் பரப்பு இது எல்லாமே சேர்ந்ததுதான் மொத்த பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2πr இன்டூ h பிளஸ் ஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் பாருங்க இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. அடுத்தது இதெல்லாமே பேசிக்கா இருக்கக்கூடிய நம்ம ஜஸ்ட் கொடுத்ததுல இருந்து கொஸ்டின் இதெல்லாம் பார்த்து வைங்க. சிந்தனை களம் அப்படின்றது. ஒரு அலகு தடிமனும் 6 அலகுகள் ஆரமும் கொண்ட ஹச் வட்ட வில்களை உடைய ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் போது திண்ம உருவத்தின் வடிவம் என்ன? இப்ப பாருங்க 6 அலகுகள் ஒரு ஓர் அலகு தடிமனும் 6 அலகுகள் ஆரமும். அப்ப இந்த சைஸ் இந்த தடிமன்னா இதுதான் சொல்றது. ஹஜ் வட்ட வில்களை இப்படி அடுக்கும் போது என்ன வடிவம் கிடைக்கும் அப்படின்னா உருளை வடிவம் தான் கிடைக்கும். ஓகே. அதனால கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே படிச்சு படிச்சு டயக்ராமா டிரா பண்ணுங்க. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தின் இருமடமாகும் போது அதன் வலை பரப்பிற்கும் அடிப்பரப்பிற்கும் உள்ள தொடர்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. உருளையின் ஆரம் வந்து ஆறுன்னு எடுத்துக்கிறேன். உயரத்தை ஹச்னே எடுத்துக்கிறேன். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தின் இரு மடங்கு எனில். அப்ப இங்க பாருங்க. உருளையின் ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க? உயரத்தின் இரு மடங்கு எனில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா வலைப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். 2πrh. அப்ப இங்க ஆறுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2h இன்டூ h அப்படின்னு நம்ம போடுவோம். அப்ப என்ன பண்ணலாம் 4πh ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வலைப்பரப்பிற்கும் அடிப்புற பரப்பிற்கும் உள்ள விகிதம் என்ன? அடிப்புற பரப்பு அப்படின்னு என்னவா இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு. அப்ப 2πr ஸ்கொயர் கிடையாது, πr ஸ்கொயர். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் அது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி எழுதுனா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தின் இரு மடங்கு எனில் உயரத்தின் இரு மடங்கு அப்ப ஆர் ஈக்குவல் டு 2h எனில் வலைப்பரப்பிற்கும் அடிப்புற பரப்பிற்கும் உள்ள தொடர்பு அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அடிப்பரப்பு அப்படின்னா ஜஸ்ட் அங்க வட்டம் தான் இருக்கும். வலைப்பரப்புனா 2πrh. சரிங்களா? சிம்பிளான கான்செப்ட். இப்ப இங்க பாருங்க. இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. h ஈக்குவல் டு ஒரு 2 எடுத்துக்கோங்க. அப்ப ஆரம் என்னவா இருக்கும்? உயரத்தின் இரு மடங்கு அப்படின்னா இங்க ஒரு 4 போடும். அதுதான் இங்க 4h ஸ்கொயர் இன்டூ பை. அந்த இடத்துல πr ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். தட்ஸ் ஆல். வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளைன்னா என்ன பாருங்க? ஒரு உருளைக்குள்ள ஒரு உருளை இருக்க மாதிரி ஒரு ஒயருக்குள்ள இன்னொரு ஒயர் நம்ம இருக்குல்ல அதுதான் உள்ளீடற்ற உருளைன்னு சொல்றோம். இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய தம்பம். அடுத்தது பாருங்க. நம்ம கொஞ்சம் சம்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்க.
முன்னேற்ற சோதனை. ஒரு டேஸை அதன் மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு திண்ம நேர்வட்ட உருளை பெறலாம். ஒரு செவ்வகம் ஒரு செவ்வகமை அதன் பக்கத்தை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது நேர்வட்ட உருளையை பெறலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்து வைங்க. ஒரு நேர்வட்ட உருளையின் அச்சு அதன் விட்டத்திற்கு செங்குத்தாக அமையும். இங்க பாருங்க, ஒரு நேர்வட்ட உருளையின் அச்சுனா எது அச்சு? இந்த இடத்துல வச்சு சுத்தும் போது நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு உருளை வடிவமே கிடைச்சது. ஒரு அச்சு அதன் விட்டத்துக்கு எப்படி இருக்குமா? செங்குத்தா இருக்குமா? அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த பரப்பு மற்றும் வலைப்பரப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, உருளையின் மொத்த பரப்பு என்ன சொல்லலாம்? 2πr into h plus r minus 2πr h. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கறாங்க. இது ரெண்டுலயும் நான் 2πr வெளியே காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கும்? h plus r minus h அப்படின்னு நமக்கு இருக்கும். இப்போ இந்த ஹச்சும் இந்த மைனஸ் ஹச்சும் கேன்சல் ஆயிட்டு 2πr ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2πr ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதாவது 2 வட்டங்களின் பரப்பளவுகளுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது அதே மாதிரிதான். சமமான ஆரமும் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு அதன் அடிப்பரப்பை போல் டேஸ் ஆக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஆரமும் உயரமும் ஹச் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ரெண்டுமே சமமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வலைபரப்பு 2πr(h) அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்னா 2πr, இந்த ஹச்சுக்கு பதிலாக ஆறுன்னு எழுதுவேன். அப்ப இது எப்படி எழுதலாம்? 2πr ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்ப இது எதுக்கு சமமா இருக்கும்? அதன் அடிப்பரப்பை போல் 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க பார்த்து வைங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முன்னேற்ற சோதனை நம்ம அப்படியே விட்டு வச்சிருவோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஏன்னா அதுதான் அந்த வரி வரியா தேரம் படிச்சோம்ல, அதுல இருந்து எடுக்கக்கூடிய கொஸ்டினா இருக்கும். மீதி எல்லாமே சம்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம அப்ரோச் பண்ணக்கூடியதா இருக்கும். இங்க பாருங்க, வரையறை. இப்ப ஒரு கூம்பு அப்படிங்கிறது எப்படி உருவாகும் அப்படின்னா, செங்கோணத்தை தாங்கும் ஏதேனும் ஒரு பக்கத்தை மைய அச்சாக கொண்டு செங்கோண முக்கோணத்தை முழு சுற்று சுழற்றும் போது உண்டாகும் திண்ம உருவம் நேர்வட்ட கூம்பு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு செங்கோணமா இருக்கா? இந்த செங்கோணத்தை ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணு இந்த இடத்துல அச்சா வச்சுக்கிறேன். இந்த அச்சா வச்சு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி சுத்துறேன். அதுமே என்ன சொல்லியிருக்காங்க? செங்கோண முக்கோணத்தை செங்கோணத்தை தாங்கும் ஏதேனும் ஒரு பக்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செங்கோணத்தை எந்த பக்கம் தாங்குது? இந்த பக்கம் தான் தாங்குது. அப்ப நீங்க அந்த பக்கம் தான் வச்சு சுத்தணும். நான் ஏன் சார் இந்த சைடு ஒரு பக்கம் தானே, கர்ணத்தை வச்சு ஒரு சுத்து சுத்தலாங்க அப்படின்னா அது நமக்கு கூம்பு கிடைக்காது. அது ஜஸ்ட் மறுபடியும் என்ன வரும்? ஒரு செவ்வகத்தின் அடிப்படையில ஒரு உருளையா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ செங்கோணத்தை தாங்கும் பக்கத்தை வச்சு சுழற்றும் பொழுதுதான் என்ன கிடைக்கும்? கூம்பு அப்படிங்கிற ஒரு உருவம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்ப இந்த கூம்புக்கான வலைபரப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் வலைபரப்பு. இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய பகுதி இது மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா வலைபரப்பு. இப்போ ஒரு கோன் ஐஸ்கிரீம் அப்படி வாங்குறோம்னு வைங்களேன் கடையில, இந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் வலைபரப்பு. நம்ம கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு கவர் சுத்தி கொடுப்பாங்கல்ல, அது மட்டும் எடுக்கிறோம்னா வலைபரப்பு. மொத்த பரப்பு அப்படின்னா இது மேல கடையில ஒரு பேக்கேஜ் பண்ண ஐஸ்கிரீம் வாங்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கோன் வாங்கும்போது கீழே விழாம இருக்கிறதுக்கு மேல ஒரு கவர் ரவுண்டா கட் பண்ணி ஒட்டி இருப்பாங்க. அப்ப இந்த சர்ஃபேஸ் மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இது எல்லாமே சேர்ந்ததுதான் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன அளவு அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு ஐஸ்கிரீம்ஸ் என்னால ஃபில் பண்ண முடியுது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுதான் கன அளவு. இதெல்லாம் ஜஸ்ட் அளவுகள் கொடுத்து அதை வச்சு அப்படியே வலைபரப்பு புறப்பரப்பு அப்படின்னு கேட்கறது. வாங்க நம்ம சம்ஸ்க்கு போலாம் அப்படியே டைரக்டா. இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோமா, ஒரு டேஸை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் கூம்பினை பெறலாம். இப்பதான் சொன்னேன். எதை சொல்லியிருப்போம்? ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணம் முக்கோணத்தை தாங்கும் பக்கத்தை, ஏதோ ஒரு பக்கம் கிடையாது, செங்கோண முக்கோணத்தை எந்த பக்கம் தாங்குதோ அந்த பக்கத்தை வச்சு நம்ம சொல்லிடுறோம். ஒரு நேர்வட்ட கூம்பின் அச்சு அதன் விட்டத்துக்கு எப்படி இருக்கும்? எப்பயுமே செங்குத்தா தான் இருக்கும். அது எல்லாமே பாருங்க, கூம்பு எல்லாமே செங்குத்தா தான் இருக்கும். அதே மாதிரி எதை சொல்ல மறந்துட்டேன், இதை அப்படியே கவனிங்க. உருளையினுடைய வடிவங்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் இந்த அமைப்புல இருக்கும். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு நேர்வட்ட உருளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நேர்வட்ட உருளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இந்த உருளை இப்படி சாஞ்சு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு வட்ட உருளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே உருளை நமக்கு அடிப்பாகம் சமமே இல்லாம இருக்கு, அதாவது அடிப்பாகம் வட்ட வடிவிலே இல்லாம
இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு சாய்வு உருளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? நேர்வட்ட உருளைனா அதனுடைய மையத்துக்கு அதனுடைய அச்சு என்னவா இருக்கும்? செங்குத்தா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அச்சு மையத்துக்கு செங்குத்தா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா வட்ட உருளைன்னு சொல்லுவோம். அடிப்பாகம் வட்ட வடிவிலே இல்லைன்னா அதுக்கு பேரு சாய்வு உருளைன்னு சொல்லுவோம். நீங்க சாஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாய்வு உருளைன்னு எடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த வடிவத்தை நான் இப்படி வைக்கும் போது என்ன ஆகுதும் கீழே சாஞ்சிரும், நேரவே நிக்காது. அதனாலதான் இது வந்து சாவி உருளை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது உங்க ஐடியாவுக்கு நான் சொல்றேன் சாய்வு உருளை அப்படின்றது. இது நிக்க வச்சீங்கன்னா கீழே சாஞ்சு போயிடும். அது நிக்க வச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் நிக்கும். அதுதான் மீனிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா அச்சு வந்து செங்குத்தா தான் இருக்கும். ஆனா அடிப்பாகம் வட்ட வடிவில இல்லாம இருக்கும். ஓகே. அப்ப அது ஒரு முழுமையான உருளை வடிவமா நம்ம எடுத்துக்க முடியாது. இங்க பாருங்க, ஒரு வட்ட கோண பகுதி கூம்பாக மாறும்போது ஏற்படும் மாற்றங்களை சரியாக பொறுத்துக. இங்க பாருங்க, ஒரு வட்ட கோண பகுதி இப்படி இருக்குங்களா? இத நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கூம்பா மாத்துறேன். அப்ப வட்ட கோண பகுதியில இதுவும் ஆரம், இதுவும் ஆரம், இது வந்து எல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இங்க பாருங்க, ஆரம் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் அதனுடைய வளைபரப்பா மாறிரும். ஆரம் இது 2யும் சேர்த்தும்போது என்னவா மாறிரும் அப்படின்னா, சாரி, சாய் உயரமா மாறும். இது ஆரம், ஆரம், எல். இது 2யும் நான் மடிக்கிறபோது என்னவா கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து நமக்கு சாய் உயரமா மாறும். சரிங்களா? அதனுடைய பரப்பளவு என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க. வளைபரப்பா இருக்கும். வில்லின் நீளம் வந்து அடிப்புற சுற்றளவுக்கு சமமா இருக்கும். இந்த வில்லின் நீளம். இத அப்படியே நான் மடிக்கும் பொழுது இந்த மாரி ஒரு வடிவமா அப்படி நமக்கு மாறிரும். அப்ப இந்த ஆரம் அப்படிங்கிறது இங்க ஒரே டைம் வந்துரும். சாய் உயரமா. இந்த எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வட்டத்தின் சுற்றளவுக்கு சமமானதா இருக்கும். அதுதான் மீனிங் இந்த இடத்துல. அப்புறம் அதனுடைய பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வளைபரப்புக்கு சமமா இருக்கும். இந்த பரப்ப மடிக்கிறது தான் என்னவா இருக்கும்? வளைபரப்பா இருக்கும். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க. கோளம். ஒரு கோளத்த என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை வட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது, உண்டாகும் திண்ம உருவம் கோளம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரை வட்டத்தை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அரை வட்டம் இந்த மாரி இருக்கு. ஒரு அரை விட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்று சுற்றும்போது எல்லா சைடும் சுத்துறோமா சரிங்களா? ஒரு அரை வட்டத்தை இந்த மாரி இருக்கு. ஒரு அரை வட்டத்த அதன் விட்டம் இதுதானே விட்டம். இந்த விட்டத்த வச்சு ஒரு முழு சுற்றும் சுற்றும் பொழுது உண்டாகும் உருவம் என்ன கிடைக்கும்? கோளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த வட்டத்த 4 வட்டங்கள் வச்சீங்க அப்படின்னா, நமக்கு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோளம் கிடைக்கும். ஒரு கோளம் உருவாவதற்கு எத்தனை வட்டங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இது ஒண்ணா, இந்த இடத்துல ஒரு வட்டம் வைக்கிறேன். இப்படி ஒரு வட்டம் வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வட்டம் வைக்கிறேன். அப்ப இந்த உருவம் தான் நமக்கு என்னவா மாறும்? ஜஸ்ட் இப்படி கோளமாவே மாறும். அப்போ ஒரு கோளம் உருவாவதற்கு 4 வட்டங்கள் வேணும். அதனால தான் இதுக்கு ஃபார்முலாவே 4 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. வளைபரப்பு. இங்க பாருங்க, ஆனா இங்க அரை வட்டம் தான் குடுத்திருக்காங்க. ஒரு அரை வட்டத்த அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது கிடைக்கக்கூடிய உருவம் திண்ம கோளம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வைங்க. இங்க பாருங்க, இதுவுமே ஒரு டைரக்ட்டான கொஸ்டின்ஸ் தான். ஒரு கோளத்தை எங்கு குறுக்காக வெட்டினாலும் ஒரு வட்டம் கிடைக்கும். ஒரு கோள மையத்தின் வழியாக செல்லும் ஒரு தள குறுக்கு வெட்டி மீப்பெரு வட்டமாகும். அதாவது விட்டம் வழியா நீங்க ஒரு கோளத்த கட் பண்றீங்கன்னா, நமக்கு கிடைக்கிறது என்ன சொல்லுவோம் அப்டின்னா, மீப்பெரு வட்டம் ஆகும் அப்டின்னு நம்ம சொல்றோம். இங்க பாருங்க. ஏன்னா, அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய வட்டமா, சென்டரா கட் பண்ணும்பொழுது. மத்த வெட்டும்போது என்ன கிடைக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வட்டங்களா கிடைக்கும். அதுதான் மீனிங். இதுதான் கோளத்தின் இதுதான் கோளத்தின் புறப்பரப்பு. 4 பை ஆர் ஸ்கொயர் அப்டின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது அரைக்கோளம், உள்ளீடற்ற அரைக்கோளம். இங்க பாருங்க. ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? ஒரு கோளத்துல எத்தன மீப்பெரு வட்டங்கள் இருக்கும்? இந்த சைடு ஒண்ணு எடுக்கலாமா? ஒரு கோளத்துல மீப்பெரு வட்டங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இந்த சைடு எடுத்தாலும் ஒரு மீப்பெரு வட்டம் தான். இப்படி எடுத்தாலும் ஒரு மீப்பெரு வட்டம் தான். இப்படி எடுத்தாலும் ஒரு வட்டம் தான். அப்ப எண்ணற்ற மீப்பெரு வட்டங்கள் இருக்கு. ஒண்ணும் குழப்பிக்காதீங்க. விட்டம் அப்படிங்கிறது ஏன் சார் இப்படி தானே போடணுமே அப்படின்லாம் கிடையாது. நீங்க எந்த சைடு இருந்து போட்டாலும் விட்டம், விட்டம் தான். இப்படி போட்டாலும் அது விட்டம் தான். அப்ப நீங்க அந்த சென்டரான விட்டம் வழியா கட் பண்ணும்பொழுது நமக்கு என்னவா இருக்கும்? மீப்பெரு வட்டங்கள் கிடைக்கும். அதுதாம்மா மீனிங் வேற ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல சில பேர் 1ன்னு போடுறது, 2ன்னு போடுறது. ஏன்னா இப்படி மட்டும் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்படி போட்டு இந்த இடத்துல ஒரு வட்டம் வரும். இந்த இடத்துல ஒரு வட்டம் வருமே. இது ஒரு விட்டம். இது ஒரு விட்டம். இது எல்லாமே நமக்கு விட்டம் தான். அப்ப எண்ணற்ற மீப்பெரு வட்டங்கள் நமக்கு கிடைக்கும். கட் பண்ணி எடுக்க முடியும்.
இதுவுமே அதே மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து வைங்க. கோலத்தின் ஒவ்வொரு தல குறுக்குவெட்டும், ஒரு கோலத்துல ஒவ்வொரு தல குறுக்குவெட்டும் என்னமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வட்டமா வரும். மீப்பெரு வட்டத்தின் மையப்புள்ளி கோலத்தின் என்ன சொல்லியிருக்கோம், விட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மீப்பெரு வட்டத்தின் மையப்புள்ளி கோலத்தின் மையப்புள்ளியா தான் நமக்கு இருக்கும். கரெக்ட். மீப்பெரு வட்டமாப்பா, இதனுடைய மையப்புள்ளி என்னவா இருக்கும், கோலத்தின் மையப்புள்ளியா இருக்கும். அவ்வளவு. மீதி எல்லாமே நீங்க கொஞ்சம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்து வைங்க. இதெல்லாம் பாருங்க. அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பிற்கும் வலைப்பரப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். அந்த ஃபார்முலா எழுதி மைனஸ் பண்ணணும். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு மற்றும் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஆகியவற்றின் விகிதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இங்கே அதே தான் எழுத போறீங்க. கோளத்தின் புறப்பரப்பு அப்படின்னா 4πr² அப்படின்னு எழுதுவீங்க. கோளத்தின் வலைப்பரப்பு அப்படின்னா கோளத்தின் புறப்பரப்பு அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. ஸோ அரைக்கோளத்தின் வலைப்பரப்புனா 2πr². அப்போ 4ல நீங்க மைனஸ் பண்ணும் பொழுது 2πr² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஃபார்முலா வச்சு அப்படியே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், ஃபார்முலா இஸ் த இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் சிந்தனைகளும் இதெல்லாம் எதுக்கு, கூற்றுக்காரங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ். ஒரு கோளத்தின் அதன் சிறிய வட்டம் வழியே ஒரு தளத்தை கொண்டு வெட்டும் போது அரைக்கோளம் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு கோளத்தை அதன் சிறிய வட்டம் இப்படி ஒரு தளத்தை கொண்டு வெட்டும் பொழுது ஒரு அரைக்கோளம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. அப்ப இது கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு அரைக்கோளம் தான். ஆக்சுவலா வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி வெட்டினாலுமே அது ஒரு அரைக்கோளமா தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து வைங்க இப்ப. சரிங்களா, என்னென்ன இருக்கு அப்படின்னு கேளுங்க, நான் பார்க்கணும். மீதி இருக்க கொஸ்டின்ஸ் நீங்க பாருங்க அப்படியே. அந்த லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் ஆரம் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நீர் தொட்டியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமா தான் இருக்கும். பட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு கொஸ்டின் கூட விட்டுறாதீங்க. ஏன்னா எந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆக்சுவலா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு கூம்புல இருந்து எத்தனை கூம்பை தயாரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ். ஒரு கூம்புல இருந்து எத்தனை இடைக்கண்டம் தயாரிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூம்புல இருந்து இப்படி ஒன்று கட் பண்ணிடுறேன். ஒரு கூம்புல இருந்து ஒன்று கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன மாறிடுது, உருவம் அப்படியே மாறிடுது. அப்போ ஒரே ஒரு இடைக்கண்டத்தை மட்டும் தான் தயாரிக்க முடியும். ஓகேங்களா? ஏன் சார் இப்ப இந்த ஒரு கூம்புல இருந்து நான் இப்படி கட் பண்ணி இது ஒரு கூம்பா வருமேன்னு பாத்தீங்கன்னா, அது தனிப்பட்ட முறையில ஒரு கூம்பா தான் இருக்கு. நீங்க இந்த கூம்புல இருந்து கட் பண்ணி எடுத்தாலுமே இது ஒரு தனிப்பட்ட முறையில கூம்பு தான். அப்ப இதுல இருந்து எடுத்தாலும் ஒரே ஒரு இடைக்கண்டம் தான் வரும். அப்ப கீழே இருந்தாலும் கட் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டா அது நமக்கு கூம்பே கிடையாது, அது ஒரு இடைக்கண்டம். அப்ப இந்த இடைக்கண்டத்துல தான் இன்னொரு இடைக்கண்டத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கான மீனிங் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அளவைகள்ல ஓரளவுக்கு ரிவிஷன் தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒரு 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் கூட போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.